இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எந்த ஒரு இடத்துலையும் ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு கூட இளையராஜா ஏன் இப்படி பண்ணுறாரு, இளையராஜா மேலே உங்களுக்கு என்ன கோபம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வைரமுத்துட்டு கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை தவிர்த்துருவார். அது ஆக்கியிருக்க கூடாது என்னை கேட்டிங்கன்னா. ஏன்னா ராஜா சார் வந்து அபோவ் 80, திரு வைரமுத்து சார் அபோவ் 70. ஸோ அவங்க ஏஜ் லிமிட்டுக்கு வந்து அதை வந்து அவங்க பெருசாக ஆக்கியிருக்க கூடாது. வைரமுத்துக்கு வாழ்க்கை கொடுத்தது இளையராஜா தான். கங்கைமரன் அவரே சொன்னார். சொல்கிற விதம் இதில் எங்கள் அண்ணன் போட்ட பிச்சை அப்படிலாம் வந்து ஒரு யதாச்சாதிகாரமாக வந்து பேசக்கூடாது. எப்பவுமே ராஜா சார் வந்து புதுசாக வர்றவங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாராம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ சிச்சுவேஷன் சொல்கிறாரு. சிச்சுவேஷன் சொன்னோடனே அப்போ இவர் டியூன் போடுறாரு, பாட்டு. அப்போவே வந்து அது வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா படித்த கவிஞர் அவர். அப்போ வந்து இப்போ எழுதி முடித்த உடனே இப்போ ராஜா சார் சொன்னாராம், இப்போ நல்லா எழுதுறாப்புல. ஃபஸ்ட்டு இவர் அவாய்ட் பண்ணுறது தான் பார்த்துருக்காரு. இவர் நேஷனல் அவார்டு ஃபஸ்ட்டு வாங்குறாரு சார். அது நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜா சார் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. வைரமுத்துக்கு கிட்டத்தட்ட இளையராஜா விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகளே கிடையாது, ரொம்ப வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் அதிகமாகிச்சு, பல பாடல்கள் உருவாச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டு இளையராஜாவை அழிக்கிறதுக்காக தான் ஏஆர் ரஹ்மான் உருவாக்குனாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு லிப்பில் பேசிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சாருக்கு வந்து சுப்பீரியாரிட்டியாக மாறிடுச்சு அந்த காம்ப்ளெக்ஸ். அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தேமுதிக செய்தி தொடர்பாளர் நடிகர் மீசை ராஜேந்திரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. ஆகாயம் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். வைரமுத்து இளையராஜா சர்ச்சை, இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் ப்ரெஸ் மீட்டில் போயிட்டு கூட இளையராஜா ஏன் இப்படி பண்ணுறாரு, இளையராஜா மேலே உங்களுக்கு என்ன கோபம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வைரமுத்துட்டு கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை தவிர்த்துருவார். அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டாங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்ற அதை ஆரம்பித்து வச்சது வைரமுத்து அவர்கள் தான். அதை தாண்டி இன்னைக்கு ரஜினிகாந்தோட கூலி படத்துக்கு வந்துட்டு காப்புரிமை வேணும், அந்த பாடலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இது பற்றி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் சினிமாவில் ஒரு தூரம் பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அதை பற்றி பார்க்கும்போது பேசும்போது? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இளையராஜா சார், அப்புறம் வந்து வைரமுத்து சார். ஏன்னா சீனியர் வந்து இளையராஜா சார் தான். அதுக்கப்புறம் தான் வைரமுத்து சார் சினிமாவில் என்ட்ரி ஆனார். இளையராஜா சார் வந்து ஜி.கே. வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்து அப்படியே வந்தார். அன்னக்கிளி படம் அவருடைய ஃபஸ்ட்டு படம். பட்டி தொட்டிலாம் அந்த பாட்டு பரபரப்பாக ஓடிச்சு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது திரு பஞ்சு அருணாசலம், ஓகே, தயாரிப்பாளர். அவரும் வந்து ஒரு லிரிக் ரைட்டர் தான். ஏன்னா வந்து கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் ரிலேஷன். பஞ்சு அருணாசலம் சார்லாம் வந்து ரிலேஷன். ஸோ வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அது கூட பஞ்சு அருணாசலம் சார் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, கேட்டிருப்பாங்க, இளையராஜா சாரை அறிமுகப்படுத்த பெருமை உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லுவார், பெருந்தன்மையாக சொல்லுவார், நான் அறிமுகப்படுத்தலைன்னா அவருடைய திறமைக்கு வேறு ஒரு தயாரிப்பால் அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் திறமையான இசையமைப்பாளர். எனக்கு வந்து இது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக சொல்லியிருப்பார். அந்த படுத்தினதே அவருக்கு. ஆமாம், அந்த பெருந்தன்மை எல்லாருக்கும் வேணும். நான் சொல்ல வர்றது அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, ஓசை பெருசா இசை பெருசா, அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று. இப்போ உடல் உயிர் ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும். இப்போ வந்து உடல் பெருசா உயிர் பெருசாலாம் நம்ம வந்து கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இப்போ நம்ம வந்து ஓசை சரிகமா பத்தனி அப்படின்னாலே அது ஓசை தான். அது வந்து இப்போ வந்து சர்ச்சையாக்கி விட்டாங்க. அது வந்து திரு இளையராஜா அவர்களும் சர்ச்சையாக்கிட்டாரு, திரு வைரமுத்து, கங்கை அமரன் சார் எல்லாருமே வந்து அதை வந்து சர்ச்சையை ஆக்கிட்டாங்க. அதை ஆக்கியிருக்க கூடாது என்னை கேட்டிங்கன்னா. ஏன்னா ராஜா சார் வந்து அபோவ் 80, திரு வைரமுத்து சார் அபோவ் 70. ஸோ அவங்க ஏஜ் லிமிட்டுக்கு வந்து அதை வந்து அவங்க பெருசாக ஆக்கியிருக்க கூடாது. இப்போ வந்து இளையராஜா சார் வந்து அதுக்கு பிறகு வந்து அன்னக்கிளிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே அவர் இசையமைச்சிட்டார். தாரை தப்பட்டையெல்லாம் அவருடைய 1000வது படம். கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 பாடல்களை அவர் உருவாக்கிட்டார். நிச்சயமாக வந்து அவரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இளையராஜாவும் ஒரு லெஜெண்டு தான், வைரமுத்து அவரும் லெஜெண்டு தான். ஆனால் இதில் எப்படி மாறுது அப்படின்னா, வைரமுத்துக்கு வாழ்க்கை கொடுத்தது இளையராஜா தான். அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். அதை வந்து திரு கங்கைமரன் அவரே சொன்னார். ஏன்னா சொல்கிற விதம் அதான் அது என்ன சொல்கிறார், நாசுக்கா அதை வந்து சொல்லக்கூடாது. நான் வந்து எங்கள் அண்ணன் போட்ட பிச்சை
அப்படிலாம் வந்து ஒரு யதாச்சாதிகாரமாக வந்து பேசக்கூடாது. ஏன்னா அப்போ அப்படி பார்த்தா பஞ்சு அருணாசலம் சார் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் வரும் இல்லை. ஸோ நம்ம வந்து அதை வந்து அவர் கங்கையமரன் சார் அதை வந்து சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அதான் நான் சொல்ல வரேன். அவர் ராஜா சார் அவருடைய ட்ராக் அப்படி கிட்டத்தட்ட வந்து 1000 படங்களுக்கு மேலே நிறைய ப்ரைவேட் ஆல்பம்ஸ், நிறைய வந்து பாடல்கள் 7-8 பாடலுக்கு மேலே உருவாக்கிட்டார். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக அவர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னைக்கு உலகத்திலே வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் 5வது இடத்துல ராஜா சார் இருக்கார். இசையமைப்பாளரில் 5வது இடத்துல இருக்கார் சார். அப்போது அவர் அப்படி இருக்கிற டயத்தில் அவருக்கு அப்புறம் தான் இவர் உள்ளே வர்றாரு. வைரமுத்து சார் வந்து உள்ளே வர்றாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு கவிஞர்களே படித்த கவிஞர்கள்னு யார் ஒரு சில பேர் தான் வந்து இருக்கிறாங்க. அதில் வந்து வைரமுத்து சார், அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த முத்துக்குமார், இவங்கெல்லாம் தான் படித்தவங்க. அப்போல்லாம் வந்து படிக்காதவங்க தான் நிறைய பேர் கவிஞர்களாக இருந்தார். யார் கண்ணதாசன் சார் ஆகட்டும், அப்போது இருந்த புரட்சிதாசன் ஆகட்டும், நிறைய பேர் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து படிச்சுட்டுலாம் வரல. பட் இவர் வந்து படிச்சுட்டு வந்தவர். பட் இவர் சினிமாவை வந்து ஆரம்ப காலத்தில் வெறுத்தவர். ஏன்னா ஒரு பச்சைபாஸ் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் வந்து தீக்குச்சியினால் தீய சுருளை தீ வைத்து கொளுத்த வேண்டும்னா கவிதை எழுதியிருக்கார். தீய சுருள் அப்படின்னா அப்போல்லாம் ஃபிலிம் வந்து இதுதான் இதில் ரோல். ஆமாம், தீக்குச்சினால் தீய சுருளை தீ வைத்து கொளுத்த வேண்டும்லாம் கவிதை எழுதியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட கவிதை எழுதினவரை வந்து இன்னைக்கு வந்து கவிஞர் வந்து சினிமாவில் வந்து பிரபலமாக்குனது சினிமா தான். அவர் எழுதின ஃபர்ஸ்ட் கவிதை வைகைக்கரை மேகங்கள் அப்படின்னு ஒரு கவிதை. அந்த கவிதை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து பாடமாக இருந்துச்சு முதல்ல. அப்புறம் வந்து யார் என்னன்னு கேட்கும்போது பச்சைப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா திரு நடராஜன் அவர்கள், அபய் நடராஜன் அவர்கள் இவரை தேடி வந்து, அவர் வந்து அப்போ ப்ரொஃபஸராக இருக்கார் யூனிவர்சிட்டியில், இவரை தேடி வந்துட்டார். இப்போ அதுக்கப்புறம் சர்ச்சைலாம் ஆச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாடம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சர்ச்சையாக அந்த பாடத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தான் இவருடைய கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து பாடல் அவர் வந்து எழுதுறது வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. அப்போ நமக்கு சரியான ரூட் வந்து என்னன்னா சினிமா தான் அப்படின்னு போகும்போது தான் வந்து அவர் டிசைனர் உபால்டு அவர்கள் மூலமாகவும் ஈரோடு ப்ளஸ் அவர் ஈரோடு தமிழன்பன் ஏதோ ஒரு நேமு, அவர் நடராஜன், இவங்க மூலமாகத்தான் அவர் சினிமாவில் முயற்சி பண்ணுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் பாரதி ராஜா சார்கிட்ட போய் நிற்கும் போதெல்லாம் வந்து இவரை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவர் வந்து பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிருக்காரு. டைரக்டர் இல்லை, டைரக்டர் இப்போவும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிக்கெலாம் இப்போ நான் போனால் கூட டைரக்டர் இல்லைம்பாங்க, டைரக்டர் உள்ளே தான் இருப்பார், பார்க்க விட மாட்டாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த காலத்தில் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது 1 வருஷமாக இவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதே மாதிரி டைரக்டர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வெளியில் நிற்கும் போது டைரக்டர் உள்ளேருந்து வெளியே வர்றாரு. பாரதி ராஜா சார் வர்றாரு. அவசரமாக வந்து கொழும்புக்கு சிலோனுக்கு போகிறாரு. ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக வர்றவர் இவர் வந்து சொல்கிறார், சார் நான் வந்து 1 வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன் சார், இந்தாங்க சார் நான் எழுதின கவிதை புக்கு அப்படின்னோடனே இவர் ஏதோ ஒன்று எடுத்து போட்டு கையில் வாங்கிட்டு போயிட்டார். ஏர்போர்ட் போயிட்டார். ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு லேட்டு. சரி ஏதோ ஒரு புக்கை கொடுத்தானே, யாரோ ஒருத்தருக்கு வரும்போது கொடுத்தானே, அந்த புக்கை படித்து பார்த்துருக்காரு. பயங்கரமான கவிதையாக இருந்திருக்கு. அது இல்லாமல் அவருடைய ஹிஸ்ட்ரி முன்னாடி வந்து போட்டு தேனி மாவட்டம், ஏன்னா இவங்கெல்லாம் தேனி மாவட்டம். ஸோ நம்ம ஊர் வாசனை இருக்க கவிதையில், நம்ம ஊர் இது இருக்க, ஏற்கனவே ஒரு மண் வாசனை டைரக்டரு. சிலோன் போயிட்டு வந்தோன்னே கூப்பிடு அப்படின்ட்டாரு. கூப்பிடுன்னு வந்ததுக்கப்புறம் வந்து பேசி ராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போய் இது மாதிரி எப்போதுமே ராஜா சார் வந்து புதுசாக வர்றவங்கள என்கரேஜ் பண்ண மாட்டாராம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இவர் சார் வந்து டைரக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ சிச்சுவேஷன் சொல்கிறாரு. சிச்சுவேஷன் சொன்னோடனே அப்போ இவர் டியூன் போடுறாரு. பாட்டு அதான் இது ஒரு பொன் மாலை பொழுது, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும், அது ஃபஸ்ட்டு சாங். அது அப்போவே வந்து அது வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா படித்த கவிஞர் அவர். அப்போ வந்து இப்போ எழுதி முடித்த உடனே இப்போ ராஜா சார் சொன்னாராம், இப்போ நல்லா எழுதுறாப்புல. ஃபஸ்ட்டு இவர் அவாய்ட் பண்ணுறது தான் பார்த்துருக்காரு. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுருது நம்ம வந்து. அதுக்கப்புறம் இவருடைய திறமையை பார்த்து இவர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. டைரக்டர்னே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இவங்களுடைய ட்ராவல் ஒரு 6 இயர்ஸ் போயிருக்கு. இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 6-7 வருஷம் அவங்க வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க. ஆமாம். அந்த காலத்தில் கிடைத்த பாடல்கள் வந்து பொக்கிஷம்னு சொல்லலாம். வைரமுத்து இளையராஜா சேரும்போது அந்த பாட்டு வேறு லெவலில் மேஜிக் பண்ணுச்சு நிறைய படங்களுக்கு. அப்படி ஒரு நட்பு, அதாவது வைரமுத்து ஒரு பாடல் வரிகள்னால இசையோட சேரும்போது இன்னும் பெரிய விஷயமா மாறுதுன்னு அவ்வளோ ஒன்றா இருந்தவங்க. எந்த இடத்துல ஒரு ஈகோ,
எந்த இடத்துல அவங்க பிரிஞ்சாங்க? இல்லை, அது முரண்பாடு எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் நேஷனல் அவார்டு ஃபஸ்ட்டு வாங்குறாரு சார். வைரமுத்து சார் வந்து முதல் மரியாதை படத்தில் பாடலுக்காக வாங்குறாரு நேஷனல் அவார்டு. அது நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜா சார் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பத்திரிகையில் படிச்சிருக்கிறோம், செய்தி காதுவலி செய்தி நிறைய இது இருக்கு. ஆமாம், ரெக்கார்டுக்கு லேட்டாக வருவாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்களுக்குலாம் வந்து கான்ட்ரவர்சி ஏற்பட்டதாகவும், வைரமுத்து சாரும் இளையராஜா சாரும் பிரிஞ்சதாகவும், அதுக்கு பிறகு வந்து அது இதனால் பாதிக்கப்பட்ட திரு பாலச்சந்தர் சாரும் அவர் வந்து ஒரு புது இசையமைப்பாளரை உருவாக்குனார். அதான் நம்ம உங்களுக்கு தெரியும், ரோஜா படத்தில் இசைப்புயல் ஏஆர் ரகுமான் சார். அப்போ தான் இவர் வந்து அந்த சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடலை எழுதி பட்டி தொட்டிலாம் பரவி அந்த ஏஆர் காம்பினேஷன் கவிஞர் காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அசைக்க முடியாத இடத்துல இருந்தாங்க அவங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கவியரசு அப்படிங்கிறத ஒரு பட்டத்தை கலைஞர் கொடுத்து, கலைஞருக்கும் அவருக்கும் ஒரு ரேப்போ வந்து அவர் வந்து ஒரு சேஃப்கார்டாகி அவருடைய இதில் பின்புலத்தில் கிட்டத்தட்ட அவரும் வந்து பயணம் பண்ணார். ஸோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்துச்சு, அதுவும் இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து சர்ச்சை ஆகிக்கக்கூடாது. ஏன்னா அவர் 80 வயசுக்கு மேலே ஆகிட்டார், இவர் 70 வயசுக்கு மேட்டார். இவர் வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிறாரு. இவர் ஒரு இதில் போய் குயில் கூவ ஆரம்பித்து விட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்தி கொள்ள வேண்டும், புயல் வீச தொடங்கிவிட்டால் வீட்டு ஜன்னல் கதவை மூட வேண்டும், காற்றாற்று வெள்ளம் ஓடத் தொடங்கிவிட்டால் நாளன் தன் தலையை கவிழ்த்து விட வேண்டும், குறியீடு அப்படி இப்படி சொல்றாரு. அப்புறம் வந்து இசையா மொழியா அப்படின்லாம் வந்து பேசக்கூடாது, இசையும் மொழியும் சேர்ந்தது தான் பாட்டு, இதை தெரிந்தவன் வந்து ஞானி, தெரியாதவன் அஞ்ஞானி, அப்படி இப்படிலாம் இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அங்கே போய் துபாய்க்கு போய். இந்த நேரத்தில் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான் இது. ஏஆர் ரகுமான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல உருவாகும் போது வைரமுத்துக்கு கிட்டத்தட்ட இளையராஜா விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகளே கிடையாது, ரொம்ப வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்ப்புகள் அதிகமாச்சு, பல பாடல்கள் உருவாச்சு. இந்த நேரத்தில் வந்துட்டு இளையராஜாவை அழிக்கிறதுக்காக தான் ஏஆர் ரகுமான் உருவாக்குனாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு மித்தில் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசனாக நீங்கள் சொன்ன குறியீடு வச்சு சொல்கிறேன், ட்விட்டரில் இளையராஜா அவர்கள் தற்பெருமை கூடாதுன்னு சொல்லி பழைய குமரிமுத்து பேசின ஒரு விஷயத்தை எடுத்து போட்டிருந்தாரு. அது இன்னும் அதிகமாக பேசு பொருளாக மாறிடுச்சு. இவர் யார் சொல்கிறாரு, இளையராஜா தான் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி. ஏஆர் ரகுமான் சார் கூட ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதில் தான் சொல்கிறேன், அந்த குறியீடு தான் சொல்கிறேன். அதில் வேற தற்பெருமை கூடாதுன்னு சொல்லி வர்ற மாதிரி போட்டிருக்காரு. அது குமரிமுத்து பேசின பழைய வீடியோ. அதை ரசிகர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, தற்பெருமை யார் பேசுவா, தலைக்கணமாக யார் இருப்பா, எப்பவுமே இப்படி இருக்கக்கூடாதுன்னு யாரை சொல்லுவாங்கன்ற மாதிரி, அதுவும் இளையராஜா தான் பயன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது? சார் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே ஒன்று இணைந்தது தான் சினிமா. இதில் வந்து நீ பெரியாள் நான் பெரியாள்னு பேசக்கூடாது. ஏன்னா 24 கிராஃப்ட்ஸ் சேர்ந்தது தான் அது வந்து சினிமா. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கிராமத்து சைடில் வயக்காடில் வந்து நடுவை போடும்போது பாட்டு பாடுவாங்க, களை எடுக்கும்போது பாட்டு போடுவாங்க, அறுவடை பண்ணும்போது பாட்டு பாடுவாங்க. அந்த கும்மி பாட்டெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து பாட்டு போட்டிங்களே, நீங்கள் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தீங்களா, ராயல்ட்டி கொடுத்தீங்களா? இளையராஜா சார் கேட்குறேன், இளையராஜா சாரை கேட்குறேன், ரைட்ஸ் கொடுத்தீங்களா? நீங்கள் திருவாசகம்னு ஒன்று பண்ணீங்கன்னா ரைட்ஸ் கொடுத்தீங்களா? அப்போ எம்ஜிஆர் படத்தில் கூட ஒரு பாட்டு வருது, பல்லாண்டு வாழ்களை அன்பில்லால் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு வள்ளுவர் பாட்டு வருது. வள்ளுவருக்கு அவர் வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்களா? நீங்கள் ஆனால் இளையராஜா சாருக்கு ஏன் அந்த இது வந்தது அப்படின்னா, அவர் வந்து படம் வந்து அந்த நேரத்தில் பீக்கில் இருக்கும்போது தயாரிப்பாளர் அத்தனை பேரும் வீட்டு வாசலில் காத்திருந்தாங்க. இவருடைய டேட்டு கிடைச்சா போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டை வாங்கும்போது இவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருப்பார். ஏன்னா ராஜா சார் எப்போவுமே அவருடைய பாடலில் எக்கோ அப்படிங்கிற ஒரு ஆடியோ கம்பெனிக்கு தான் கொடுப்பாரு. அந்த எக்கோவுக்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் இருக்கு. அப்போ இவர் இளையராஜா சார் அந்த பாண்டை வந்து ப்ரொடியூசர்கிட்ட கண்டிப்பாக போட்டிருப்பாரு. புரியுதுங்களா? நீங்கள் அன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ்ட்டை போடாமல் இருந்திருந்தா நம்ம என்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் என்னுடைய கணிப்பு போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் போட்டிருக்கும் போது தயாரிப்பாளர் அதை எப்படி வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியும்? இது இப்போ நிறைய ராஜன் சார்லாம் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க அது தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாரு. அப்போ அவர் சைடு நியாயம் இருக்கு, ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்க போய் தானே அது வந்து தடுக்குது. இப்போ வந்து இவங்க சன் பிக்சர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருந்தன்மையாக அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாம், சார் உங்கள் பாடல் இதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன், அவரும் ஓகேன்ட்டு. ஏன்னா ரஜினி சாரும் இளையராஜா சார்லாம் வந்து எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அவரும் அண்ணாமலை சாமி கும்பிட்றவர், இவரும் அண்ணாமலை சாமி, அவரும் ரமண இதை கும்பிட்றவர், இவரும் ரமண இதை கும்பிட்றவர், அவர் 2 பேரும் சாமின்னு பேசிக்குவாங்க. ஸோ ஒரு நட்பு அடிப்படையில் ரஜினி சார் அவங்களும் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா இதை வந்து நான் வந்து படிச்சிருக்கிறேன். தளபதி டயத்தில் ஆடியோ ரிலீஸ் வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடக்கும்போது 6 மணிலேருந்து 8:15 வரைக்கும் எல்லாருமே காத்திருந்தாங்களாம்.
இளையராஜா சார் வரவுக்காக. எல்லாருமே நீங்க சொல்ற எல்லாருமே மணிரத்னத்துல இருந்து எல்லாருமே ரஜினி சார்ல இருந்து எல்லாருமே 6 மணிக்கு அசம்பிள் ஆயிட்டாங்களாம். சார் வரவே இல்லையா. 6 வரல, 7 வரல, 7:30 மணி, 8 மணி, 8:15 மணிக்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கூட வந்து உட்காரவே இல்லையா. இவரா போய் மைக்கை பிடிச்சிட்டு தளபதியோட பின்னணி இசை சேர்ப்பு எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து தேவா சார்லாம் உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் வந்து வந்த படம் அண்ணாமலை நினைக்கிறேன். ஐ திங்க் தளபதிக்கு அப்புறம் அண்ணாமலை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களாக வரும்போது தான் வந்துட்டு பாஷா கீஷாலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரஜினி சாரே வந்து மாற்றிட்டார் நிறைய அதுக்கப்புறம் உள்ளவங்க. என்னென்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சாருக்கு வந்து சுப்பீரியாரிட்டியாக மாறிடுச்சு அந்த காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். எப்போவுமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பாங்க. நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளை இந்த மாதிரி பண்ணி சொல்றீங்க. அது மறைமுகமாக இன்டைரக்டாக நீங்கள் வச்சுக்கிங்க. அது அந்த இது வந்து அவங்களுக்குள்ள மைண்ட் செட்டில் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து என்னென்ன நமக்கு கீழே தாண்டா இல்லை, நான் தாண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம் சார் ராஜா சார்கிட்ட. நம்ம உதாரணம் வந்து பார்த்திபன் சாரோடைய ஒரு மேடையிலே வந்து பார்த்திபன் சாரை டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுவார். எப்போவுமே சார் வந்து அப்படி தான் டக்குன்னு கடிச்சிருவார், குதறிடுவார். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி ஆகிப்போச்சு, ஒரு ஆன்மீகம் ஆகிப்போச்சு. நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ போய் மேல் சபை எம்பி வாங்கக்கூடாது. மோடியையும் அம்பேத்கரும் ஒன்றா கம்பேர் பண்ணக்கூடாது. அம்பேத்கர் எவ்வளோ பெரிய ஆளுங்க. இன்றைக்கி வந்து இந்தியா அரசியலமைப்பு சட்டம் 511 ஐபிசியை எழுதினவர் அம்பேத்கருங்க. இன்னைய வரைக்கும் அதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. 1927 இதுதானுங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்லை நீங்கள் சொல்கிறது தான் இப்போ டாக்காகவும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் இளையராஜா பேசும்போது மேடையில் கோவப்படும் போது அவரோட சொந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் சொன்ன ரஜினி சார் அவரோட நண்பர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு இதில் போயிட்டு அரேஞ்ச் பண்ண ஒரு கான்சர்ட்டே வந்து இங்கே கால் பண்ணி அவர் கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஆக்கினார். இத்தனைக்கும் உயிர நண்பர்கள் அவங்க அவ்வளோ தூரம் இருந்தவங்க. இந்த மாற்றத்துக்கு காரணமே பிஜேபி சைடில் அவர் இருக்காரு. ஸோ அதோட தைரியத்தில் தான் அவர் பண்ணுறாருன்ற மாதிரி டாக்கும் போயிட்டுருக்கு. அதுதான் அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. அது ஒரு கம்யூனிட்டி வைஸ் ஒன்று, பாலிடிக்ஸ் வைஸ் ஒன்று. இது நம்ம நினைக்கிறவங்கள பொறுத்து தான். அது நீங்கள் அப்படி நினைக்கலாம், நான் அப்படி நினைக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ராஜா சார் பிஜேபின்னா, இப்போ ரஜினி சார் வந்து பிஜேபி கலர் தான். இப்போ படம் தயார் பண்ணுற சன் பிக்சர்ஸ் வேணால் வந்து திமுகவாக இருக்கலாம். பட் இந்த படத்தோட ஹீரோ யார்? நான் என்ன சொல்கிறேன்னா, அது இன்ஃபீரியாரிட்டின்னு ஒன்று சொன்னீங்கல்ல. இப்போ நமக்கு வந்து நம்ம இதை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமேன்னு அவர் நினைக்கலாம் ராஜா சார். இப்போ வந்து ரஜினி சாரோ இல்லை அந்த படத்தோட இசையமைப்பாளரோ வந்து கேட்டிருக்கலாம், அனிருத் சாரோ கேட்டிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி 80 ஏஜ் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் பண்ணாத சாதனைகள் கிடையாது. இன்றைக்கி அவர் ஒரு கடவுளாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க, இசை கடவுளாக தான் பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவர் கேட்டிருக்கலான்னு சொல்கிறது ஓகே. பட் நீதிமன்றம் வரைக்கும் போகும்போது தான் இது ஒரு பெரிய பேச. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல எஸ்பிபி சார் வந்து இப்போ இசை கச்சேரியில் பாடுறவங்ககிட்டலாம் போய் நம்ம ரைட்ஸ் வாங்கணும்ல. உங்கள் பாட்டை வந்து தமிழ்நாடு முழுதும் இல்லை, இந்தியா முழுதும் இல்லை, உலக தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் வந்து உங்கள் பாட்டை பாடுறானே. அப்போ அவன் வாங்குற 3000 ரூபாய் 4000 ரூபாயிலையும் நம்ம வந்து காசு வாங்கணும்ல. அது பெருந்தன்மையாக விட்டுறணுங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் ரைட்ஸ் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா ஓகே. அவங்க வந்து கேட்கலையா, நீங்கள் அதை விட்டுறணும். உங்கள் ஏஜ் ஃபேக்டருக்கு, உங்களுடைய உயரத்தில் உச்சத்தில் இருக்கிற உங்களுடைய குணத்துக்கு அதை நீங்கள் விட்டுறணும். அதை விடாதனால தான் இவ்வளவு தூரம் சர்ச்சைகள் வருது, இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனைகள் வருது. இப்போ ஒரு வார காலமாக கண்டென்ட் எதுவுமே இல்லை உங்கள் இதில் சோசியல் மீடியாவில். இந்த கண்டென்ட்டை இப்போ நீங்கள் பிடிச்சிட்டீங்க. அவர் வந்து எங்கள் அண்ணன் போட்ட பிச்சைங்கிறார். நான் கேட்குறேன், திரு வைரமுத்து சார் 6 வருஷம் வந்து உங்கள் அண்ணனோட இருக்கும்போது உங்களுக்கு அவர் வந்து சரியான ஒரு வாய்ப்புகள் கொடுக்காதனால அந்த கோபத்தில் கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை ஆல்ரெடி இளையராஜாவே திட்டிருக்காரு, கங்கையமரன் வந்து பயங்கரமாக திட்டி. ஆமாங்க, இப்போ கிட்டத்தட்ட 13-14 வருஷம் 2 பேருமே அது உங்கள் குடும்ப பிரச்சனை பேசாமலாம் இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கல, உங்கள் அண்ணனுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. நீங்கள் ஏன் இதில் வந்து தலை போடுறீங்க? விட்டுருங்க, அதை பெருந்தன்மையாக விட்டுருங்க. நீங்களும் ஒரு கவிஞர், அவரும் ஒரு கவிஞர், சரியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கவிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களை வந்து பாடல்களில் கொண்டு வர்றதில் வந்துட்டு பழைய பாடலாசிரியர்களும் இருந்தாங்க. பட் கவிஞர் வைரமுத்து சார் வந்து அதில் வந்து எக்ஸ்பர்ட். ஓகே, சங்க இலக்கியங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாரு. அந்திமலை பொழிகிறது அப்படின்னு, கொஞ்சம் பொறு கொஞ்சம் இரு, மன்மதன் தைத்த இடத்தில் சந்தனம் பூசுகிறேன்லாம் வார்த்தைகள் வரும். இதெல்லாம் வந்துட்டு சங்க இலக்கியம்.
நிறைய பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சங்க இலக்கியத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே பாடலில் கொண்டு வைப்பார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சங்க இலக்கியங்களை அதிகமாக கையாண்டது யாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் வைரமுத்து சார் தான். ஏன்னா அவர் படித்த படிப்பு அப்படி, தமிழ் அவர் படிச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வந்ததில் நிறைய இடங்கள்ல வைரமுத்தை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற படத்தில் ஒரு பெரிய வரலாறு, அந்த படத்தில் வந்து வைரமுத்து சார் தான் வந்து எழுத போகிறாருன்ன போது ஒரு பாட்டு கூட எழுதலை. ஏறமான என்றைக்குமே வைரமுத்து மாதிரி ஒதுக்குனது கிடையாது. ரீசெண்டாக ஒதுக்கப்படுறாருன்னு எடுத்துக்கலாமா சார்? நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து இல்லாமல் தான் இருக்குது. அவரோட தேவை இருந்தாலுமே அங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. மணிரத்னம் படம் தான் வைரமுத்து இருப்பார், பட் இப்போ இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? சின்மை விவகாரம் ஒரு பக்கம் இருந்துச்சு, அதுதான் காரணம் சொல்லி மீட்டு விவகாரம் இல்லை. அது போக வந்து என்னென்னா, இப்போ அவர் வந்து ஏஜ் ஆனதுனால வந்து வேற அவருடைய நடைகள் மாற்றிருக்கலாம், இப்போ புக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கலாம். அது நமக்கு தெரியல, அவங்க வந்து ஏன் கூப்பிடலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவர் எழுதியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து அவர் சங்கம் இலக்கியங்கள்லாம் படித்தவர். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஸராக போகணும், தமிழ் ப்ரொஃபஸராக போகணுங்கிறதுனால தான் வந்து அவர் வந்து தமிழ் இலக்கியங்கள்லாம் படித்தது. பட் அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரொஃபஸர் தானே, அவங்க வந்து பொன்மணியா அவங்க பேர், அவங்க வந்து ப்ரொஃபஸர், அவங்க தமிழ் ப்ரொஃபஸர். இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு 70-80 ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே, லெஜெண்ட்ஸ் தான் அவங்க இப்போ சண்டை போட்டுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இப்போ 2K கிட்ஸு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி அனிருத்தெல்லாம் பீக்கில் இருக்கார். இப்போது வாங்குகிற சம்பளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு படத்துக்கு அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு. ஆனால் இளையராஜா சார் வாங்கின சம்பளத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க இசையமைப்பாளர்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களே, பட் நம்ம அப்படிலாம் வாங்கலையே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு இளையராஜா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு ரஜினி சார் வந்து இந்த மேடையில் வந்து பேசும்போது, என்ன சாமி காசுலாம் வருதுன்னு சொன்னாங்களே, வருதா? ஆமாம், அவர் மேடையில் மாதிரிலாம் கேட்டு ரைட்ஸுக்கு காசுலாம் வருதா அப்படின்னு நக்கலாக கேட்டிருப்பாரு. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, ஓ இதுக்காக தான் வந்து இளையராஜா சார் இப்போ வந்துட்டு காசுன்னு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிலாம் இருக்காதுங்க. அது வந்து நான் என்னென்னா, அதெல்லாம் அனுபவம் வந்து இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஒரு நடிகராக இருக்கேன், நான் வந்து 36 வருஷம் ஆகுறேன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து சின்ன சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு பிறகு நான் ஒரு படம் 2011 நான் ஒரு படம் நடித்தேன், பாகன் ஒரு படம். ஸ்ரீகாந்த் சார் ஹீரோ, புரோட்டா சூரி சார் வந்து காமெடி ஆர்டிஸ்டில் வருவாங்க. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு புரோட்டா சூரி சாருக்கு வந்து சம்பளம் கம்மி தான். பட் நான் அப்படியே ஒரு 2011 10 வருஷம் 2021 சரியா, நான் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறேன். அண்ணாத்தை படத்துக்கு, அதே அண்ணாத்தை படத்தில் புரோட்டா சூரி வராரு, என்னை விட பல மடங்கு வந்து பணம் வாங்குறாரு. நான் அதுக்காக வந்து புரோட்டா சூரி சாரை பார்த்து பொறாமப்படலாமா? அது அவங்க நேரம், அவங்களுடைய திறமை, அவருடைய வாய்ப்புகள் அப்படி இருக்குது. ஸோ வந்து எனக்கே அந்த மனப்பக்குவம் இருக்கும்போது நிச்சயமாக ராஜா சாருக்கு அந்த பக்குவம் இருக்கும். அது வந்து அவர் வந்து இப்போ ஏஆர் ரகுமான் சார் வர்றாரு, நிறைய பணம் வாங்குறாரு. ஸோ இவர் வந்து வாங்கலை. இப்போ அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி 1 கோடி ரூபாய் அன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு சமம். இளையராஜா சார் அன்றைக்கி 10 லட்ச ரூபாய் வாங்கினார்னா அது இன்றைக்கு உள்ள ஒருத்து 1 கோடி ரூபாய், புரியுதுங்களா? அதனால் வந்து அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த ஈகோ கிளாஷ்லாம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து அதிக படங்கள் நம்ம கையை விட்டு போயிட்டே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏன்னா ஏஆர் ரகுமான் சார் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 படத்தில் ஒரு படம் தான் ராஜா சார் இருப்பார், 9 படம் 7 படம் வந்து 6 படம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இருப்பார், மற்ற 2 மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மன வருத்தம் அவருக்கு இருந்திருக்கலாம். நம்மளை வந்து இவ்வளவு ஹைப்பில் போனவங்களாம் இந்த மாதிரி நம்ம வந்து இவர் வந்து இறக்கிட்டாருங்கிற அந்த ஒரு சின்ன மன வருத்தம் அது இருக்கலாம். அது யாருக்கு வேணாலும் இருக்கும். ஓகே, அந்த வருத்தம் வேணால் இருக்கலாமே தவிர இந்த சம்பளம் கூடின விஷயம் குறைஞ்ச விஷயம் அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சம்பளம் வாங்க முடியாது. ஸோ அது வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சர்ச்சை எப்போ தீர்வுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? ஏன்னா எல்லாரும் பேசாமல் சும்மா இருந்தாலே போதும். உங்கள் சோசியல் மீடியாவும் அமைதியாக வர்றவங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்காமலே இருந்தாலே போதும், இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ராகவா லாரன்ஸ்ட்ட கேட்டிருக்காங்க, புஷ்பு கிட்ட கேட்டிருக்காங்க, சரி யாரெல்லாம் கிடைக்கிறாங்க, யாரெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறாங்களோ எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவர் ரஜினி சார் வந்து ஏர்போர்ட்டில் வர்றாரு, அவரை மறித்து கேட்டு அவர் போகிற போக்கில் டமார்னு ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இளையராஜா சார் வந்து ஒரு இசை கடவுள் அப்படின்னு. என்ன சொல்கிறது, ஒரு சீனுக்கு வந்து உயிர் ஊட்டுறது வந்து இசை தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது நிறைய படங்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து அந்த தளபதியிலே எடுத்துக்கங்களேன்,
அந்த தளபதி படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒளிஞ்சு நின்று கோயிலில் வந்து மறைஞ்சு நின்று பார்ப்பாரு. அப்போ ஒரு ஃப்ளூட்டு வந்து ஒரு மியூசிக் வரும் பாருங்க. அந்த அந்த நடிகர்களுடைய அந்த காட்சிகளை உடைய உயிரோட்டமாக இருக்கும் இசை. புரியுதுங்களா? அது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அது வந்து நம்ம இளையராஜா சார் த பெஸ்ட். யாரு பெருசுன்னு பேச முடியாது. அது நான் தான் சொல்ல நான் வர்றேன். நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் இல்லாமல் யாருமே மேலே வர முடியாது. புரியுதுங்களா? அப்போ டைரக்டர் தான், இப்போ ஃபஸ்ட்டு டைரக்டர் தான். இப்போ ராஜா சார் வந்து இப்போ டைரக்டரே வந்து ஓவர்லுக் பண்ணியிருக்காருலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ராஜா சாரை வந்து மதிக்கலை அப்படின்னா அதையும் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்மளை விட ஒருத்தர் வந்து பேர் வாங்கிட்டார் அப்படின்னா அவரை வந்து அடுத்தால சேர்க்காமல் இருக்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அப்படி பார்த்தோம்னா வைரமுத்து சார் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் இசையிலே பாடல் எழுதியிருக்காரு. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு படத்தில் எழுதியிருக்கிறாரு. அந்த ஜெனரேஷன்லேயும் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ எழுதிட்டு அவர் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு. என்னமோ அது நான் படித்தேன், மறந்து போயிட்டேன் நான். ஏன்னா பழைய எனக்கு அழிதலும் புதியதலும் பழைய ஆளுங்க கைவிட்டாலும் புதிய ஜெனரேஷன் என்ன கைவிட ஏதோ ஒரு இதில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவர். யுவன் சங்கர் ராஜா வச்சு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ராஜா சார் கையை விட்டாலும் உங்கள் பையன் என்னைய கூப்பிட்டுருக்காருன்னு அவரே அப்போவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தென்மேற்கு பருவக்காற்று படம் வரும்போது. புரியுதுங்களா? அதனால் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று தான். இது வந்து அலையிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஓசை இருக்குது, ட்ரெயின் ஓடுறதுலேயும் ஓசை இருக்குது, எல்லாத்துலேயுமே ஓசை இருக்குது. நான் வந்து ஓசை பெருசா, மொழி பெருசா, பாட்டு பெருசா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க்கு தான். ஓகே, நீங்கள் இல்லாமல் அவர் கிடையாது, அவர் இல்லாமல் நீங்கள் கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன், உடல் உயிர் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். அது இல்லாமல் 24 கிராஃப்ட்ஸும் சினிமாவில் இருக்கிற 24 கிராஃப்ட்ஸும் சேர்ந்தால் தான் ஒரு சினிமா. அதில் நான் பெரியவன் நீ பெரியவன்னு சொல்லக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணிடணும். அது அந்த அவங்களுடைய ஏஜ் லிமிட்டுக்கு அவங்க அபோவ் 80 அபோவ் 70 அதை அவாய்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ்க்கு இருக்கலாம். ஏன்னா இவர் பக்கா ஃபேவர் திமுக வைரமுத்து சார், அவர் இப்போ வந்து பிஜேபி ஆகிட்டார். பாலிடிக்ஸ் இருக்கலாம், கம்யூனிட்டியும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இவர் இங்கே இவ்வளோ தீயை போட்டு கொளுத்திட்டு துபாயில் போய் அங்கே பேரன் பேத்தி புள்ளையோட வந்து ஜாலியாக இருக்கார் ராஜா சார். அதனால இதை அவாய்ட் பண்ணிடணும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.